Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் SQL 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸில் இருக்கக்கூடிய 13வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு யூசர் ஆக்டிவிட்டி டேபிள் இருக்கும். அதில் வந்து அவங்க கேம்ஸ் விளாடுறதுக்கு லாகின் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு பிளேயரும் ஃபஸ்ட் டைமாக எப்போ லாகின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து டேக் ஆகிருக்கும். ஸோ இதோட என்னெல்லாம் கோடு இப்போ பேசுகிறோமோ அந்த கோடெலாம் கிட்டப்பில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து ஆக்டிவிட்டின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பிளேயரோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, பிளேயர் ஐடி, எந்த டிவைஸ்லேருந்து லாகின் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு லாகின் பண்ணியிருக்காங்க, ஈவெண்ட் டேட்டு, எத்தனை கேம்ஸ் விளையாடி இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இருக்குது. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பிளேயரும் ஃபஸ்ட் டைமாக எப்போ லாகின் பண்ணாங்க. ஸோ பிளேயர் ஐடியும் ஈவெண்ட் டேட்டும் யூனிக் ஐடென்டிஃபையர், காம்பினேஷன் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ ஒவ்வொரு பிளேயரும் எப்போ ஃபஸ்ட்டாக லாகின் பண்ணாங்கன்னு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளேயர் 1 வந்து மார்ச் மே 2 இதில் லாகின் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு லாகின் பண்ண வந்து மார்ச். இதே மாதிரி பிளேயர் 2 வந்து ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. ஸோ அதான் ஃபஸ்ட்டாக இருக்கும். 3 வந்து மார்ச் ஜூலை. ஸோ மார்ச் தான் ஃபஸ்ட்டு இல்லையா? ஸோ இந்த மூணும் வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் அந்த ஃபஸ்ட்டு டேட். ஸோ அதை எடுத்து அந்த கரஸ்பாண்டிங் பிளேயரையும் அந்த டேட்டையும் அவுட்புட்டாக கொடுக்கணும். ரைட், பிளேயர் ஐடி அண்ட் ஃபஸ்ட் லாகின். ஸோ இதான் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம நேற்று ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒவ்வொரு யூஸரும் கடைசியாக எப்போ லாகின் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து அது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஸோ மேக்ஸோட ஆப்போசிட் வந்து மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஆக்டிவிட்டி டேபிளை ஃபெச் பண்ணுவோம். செலக்ட் ஃப்ரம் ஆக்டிவிட்டி டேபிள். ஸோ என்னெல்லாம் நமக்கு வேணும்? பிளேயர் ஐடி இல்லையா? பிளேயர் ஐடி, ஈவெண்ட் டேட். ஸோ இதை வந்து நான் ஜென்ரலாக ரன் பண்ணேன்னா ஒவ்வொரு யூஸருக்கும் அவங்க டேட் வந்துருச்சு. இப்போ 3 மார்ச் இருக்குது, மே இருக்குது, மார்ச் இருக்குது, ஜூலை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மேக்ஸ் கொடுத்தேன்னா நேற்று உள்ள ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ கடைசியாக எப்போ அவங்க வந்து லாகின் பண்ணாங்கன்னு இருக்கும். ஸோ அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா எத்தனை அக்ரிகேஷன் காலம்ஸ் இருக்கோ, நான் அக்ரிகேஷன் காலம்ஸ் இருக்கோ அதை வந்து குரூப் பண்ணணும். ஸோ பிளேயர் ஐடிங்கிறது கொடுக்கலாம் அல்லது பொசிஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து மேக்கு வருது. ஸோ மார்ச் மே. ஸோ மேக்ஸ் கொடுத்தோம்னா கடைசியாக எப்போ பண்ணாங்கன்னு இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேணும், அதனால் மினிமம் கொடுக்குறோம். வந்து எக்ஸ்பெக்டட் ஆன்சர் வந்துருச்சு. மார்ச், ஜூனு, அப்புறம் மார்ச். ஒவ்வொரு பிளேயருக்கும் கரஸ்பாண்டிங்காக வந்துருச்சு. ஸோ குரூப் பை கொடுக்கலன்னா எரர் அடிக்கும். ஏன்னா இது வந்து நான் அக்ரிகேஷன் காலம், இது வந்து அக்ரிகேஷன் காலம் இல்லையா? ஸோ நம்ம வந்து இதை பண்ணணும். ஸோ நேற்று பண்ணது மேக்ஸு, இன்னைக்கு பண்ணது அதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ நமக்கு வந்து எந்த அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அப்புறம் எதுக்காக குரூப் பை யூஸ் பண்ணுறோன்னு தெரியணும். ஸோ இதான் வந்து இதோட டேக்அவே. ஸோ இது வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது சொன்ன மாதிரி இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் பெருசாக தேவையில்லை. இது வந்து டைரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு அக்ரிகேஷன் கொஸ்டின். ரைட். ஸோ இப்போ வந்து இது நார்மலாக இருக்கக்கூடிய டேட்டா இல்லையா? இதை வந்து நான் ரோ நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ரோ நம்பர் ஒவ்வொரு பிளேயருக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட். அதனால பார்ட்டிஷன் வந்து பிளேயர் லெவலில், பார்ட்டிஷன் பை பிளேயர் ஐடி. இதில் ஆர்டர் பை ஈவெண்ட் டேட். ஈவெண்ட் டேட் as ரோ நம்பர். ஸோ ஈவெண்ட் டேட் வந்து எந்த ஆர்டர்னு கொடுக்கல, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். டிஃபால்ட்டாக அது அசெண்டிங் ஆர்டர். ரைட். இப்போ கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 1ல் இருக்கும், அடுத்தது வந்து 2ல் இருக்கும். இதை நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா அப்படியே மாறிடும். 5 வந்து 1க்கு ஆயிரும், மார்ச் வந்து 2 ஆயிரும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லாகின் தான் வேணும், அதனால் நம்ம டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டருக்குள்ளே போகலாம். ஸோ MySQL வந்து குவாலிஃபை ஃபங்க்ஷன் கிடையாது. வேர் கண்டிஷன் மாதிரி குவாலிஃபை யூஸ் பண்ணலாம். பட் MySQL இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு சிடி டேபிளாக கிரியேட் பண்ணுறோம். வித் ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ் as. ஸோ இதை வந்து ஒரு சிடி டேபிளில் போட்டுட்டு நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை அப்படிங்க எடுத்துகிட்டு வரோம். ஃப்ரம்
ஆல் டேட்டா பாயிண்ட்ஸ். இது வந்து அப்படியே அந்த ரெக்கார்டு வருது. ஃபில்டர் கண்டிஷன் வந்து வேர் the row number equal to 1 கொடுத்தோம்னா அந்த மினிமம் இது வந்துருச்சு. ஸோ முன்னாடி பேசின மாதிரி ரோ நம்பருக்கு பதிலாக நம்ம ரேங்க் கூட கொடுக்கலாம். ரைட், இப்போ ரேங்க் கொடுத்தாலும் அதே 1 2 3 தான் வரும், அதே ஆன்சர் தான் வரும். டென்ஸ் ரேங்க் கொடுத்தாலும் அதே தான் வரப்போகுது. ரேங்க் டென்ஸ் ரேங்க் டிஃப்ரென்ஸையும் பார்த்துட்டோம், ரோ நம்பர் அண்ட் ரேங்கையும் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து பழைய வீடியோஸில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரேங்க் யூஸ் பண்ணுறோம் அல்லது ரோ நம்பர் தான் டிஃபால்ட். மெயினாக இதை மாதிரி கேசஸுக்கு வந்து ரோ நம்பரே போதும், ரேங்க் எல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை. ரீசன் எதுவும் இல்லை, ரேங்க் அதே தான் கொடுக்க போகுது. பட் இந்த மாதிரி ரீசனுக்கு ரோ நம்பர் இஸ் மச் பெட்டர். ரைட், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிஃப்ரென்ஸஸ் இருக்க போகிறது இல்லை. யா, ஸோ இந்த கோட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் சேனல் க்ரோ வித் டேட்டாவில் இது வந்து தமிழ் அட்வான்ஸ் ஈக்குவல் 50 கொஸ்டின்ஸ் அந்த சீரீஸில் எல்லா கொஸ்டினும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் அதோட கரஸ்பாண்டிங் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த GitHub லிங்க் இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனே காணுதில்ல. ஓகே, ஸோ பிளேலிஸ்ட் அட்வான்ஸ் ஈக்குவல் டிஸ்கிரிப்ஷனே பார்க்க முடியல. ஓகே, இங்கே இருக்குது. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் நமக்கு வந்து GitHub லிங்க் இருக்குது. ஸோ GitHub லிங்க்கில் வந்து நமக்கு கோடெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 13வது வீடியோ இல்லையா. ஸோ 13வது வீடியோவில் வந்து இந்த லிங்க் இருக்கும். இதை கிரியேட் டேபிள் ஸ்டேட்மெண்ட்டு, என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், 2 அப்ரோச், நார்மல் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன், விண்டோஸ் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டையுமே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. அதில் வந்து நீங்கள் க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.